டயக்னாசிஸ் அப்படிங்கிறத வகுப்புகளில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாக்கு நோய் கண்டறிதலில் டங் டயக்னாசிஸில் ஒரு கேஸ் ஸ்டடி. இங்கே படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாக்கோட படம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் நீங்கள் பார்க்கும் பொழுது 43 வயது பெண்மணி, ஃபீமேல், 43 இயர்ஸ் ஓல்டு, அந்த பெண்மணியுடைய நாக்கு இங்கே நமக்கு கேஸ் ஸ்டடிக்காக டயக்னாசிஸ் பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தை நம்ம சாம்பிளாக வச்சுக்கிட்டு, இதுக்கு முன்னாடி வகுப்பில் படித்தோம் இல்லையா, நாக்கினுடைய தடிமன் எப்படி இருக்கணும், நாக்கினுடைய நிறம் எப்படி இருக்கும், ஈரப்பதம் எப்படி இருக்கும், வெடிப்புகள் இருக்குமா, ஸ்பாட்ஸ் புள்ளிகள் இருக்குமா, இதெல்லாம் என்ன நிறத்தில் இருந்தால், எந்த வகையில் இருந்தால் என்னென்ன மாதிரியான அறிகுறி இருக்கும், உங்களுக்கு உஷ்ணம் அதிகமாக இருக்குமா, கபம் இருக்குமா, குளிர்ச்சி இருக்குமா, இன்டிஃபிஷியன்சி, யாங் டிஃபிஷியன்சி, சி டிஃபிஷியன்சி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்தோம் இல்லையா, அதையெல்லாம் இன்றைக்கி இந்த வகுப்பில் அலச போகிறோம். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற படத்தில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது நாக்கினுடைய நிறம், கலர் ஆஃப் த டங். அந்த நாக்கோட உடல் இருக்கு இல்லையா, அதனுடைய நிறம் அப்படின்னு பார்க்குறோம். எந்த நிலையில் இருக்குது? வெளிரிய நிலையில் இருக்குது, சற்று வறண்ட நிலையாகவும் இருக்குது. அப்படின்னா இரத்த பற்றாக்குறை அப்படிங்கிறது அதனுடைய அறிகுறி. இந்த நாக்கின் மூலமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், இந்த நாக்கோட நிறத்தில் இருந்து இந்த பெண்மணிக்கு இரத்த குறைபாடு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். பிளட் டிஃபிஷியன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம அந்த கலர் ஆஃப் த டங்லேருந்து புரிஞ்சுக்கிறோம். இரண்டாவதாக அடுத்தது நாக்கினுடைய அமைப்பு எந்த மாதிரி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இட் இஸ் அ ஸ்வோலன் டங், அதாவது வீங்கிய நிலையில் இருக்குது. அப்படிங்கும் பொழுது வீங்கிய நிலைங்கிறது எதை குறிக்குது? மண்ணீரலில் இருக்கக்கூடிய யாங் தன்மையின் டெஃபிஷியன்சி, பற்றாக்குறை, மற்றும் டேம்ப்னஸ். ஏற்கனவே என்ன பார்த்தோம்? கபம், அந்த நீர் தேக்கம் இருக்குது, கபம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம், டேம்ப்னஸ் அப்படிங்கிற விஷயம். ஸோ நாக்கினுடைய அமைப்பின் மூலமாக அதனுடைய உடலோட அமைப்பு வீங்கிய தன்மையில் இருக்கிறது காரணமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? மண்ணீரலில், ஸ்ப்ளீனில் யாங் டெஃபிஷியன்சி இருக்குது, அதாவது வெப்பத்தின் குறைபாடு. மண்ணீரல் அப்படிங்கிற அந்த உறுப்புக்குள்ளே வெப்பத்தின் குறைபாடு இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஈரப்பதம் இருக்குது, டேம்ப்னஸ் அங்கே தேக்கமடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சுக்கிறோம். மூன்றாவதாக நாக்கில் இருக்கக்கூடிய கோட்டிங், நாக்கின் மேல் பூச்சு எந்த வகையில் இருக்குது? அடர்த்தியாக வெண்மையான நிறத்தில் அந்த பூச்சு இருக்குது, அந்த கோட்டிங் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? திக் ஒயிட்டிஷ் கோட்டிங். ஃப்ளெம் கோல்டு, அதாவது கபம் சார்ந்த குளிர்ச்சி நிலை அவங்க உடலில் இருக்குது. அப்போது இந்த நாக்கிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அவங்க உடலில் சளியின் தேக்கம் இருக்குது, கபம் சார்ந்த குளிர்ச்சி நிலை இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக நாக்கில் வெடிப்புகள் மற்றும் புள்ளிகள் இருக்குது. நாக்கோட ஓரங்களில் ஸ்ட்ரெயிட் கிராக்ஸ், அதாவது நேராக இருக்கக்கூடிய அந்த வெடிப்புகள் இருக்குது. இது என்னென்னா ஏற்கனவே படிச்சிருக்கோம். நாக்கினுடைய விளிம்பு ஓரங்கள் கல்லீரலையும் உங்களுக்கு பித்தப்பையையும் பிரதிபலிக்குது அப்படின்னு, லிவர் அண்ட் கேல் பிளாடரோட ரிஃப்ளெக்ஸ் ஏரியா. அப்போ அந்த இடத்துல வெடிப்புகள் இருக்குது, விரிசல்கள் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? லிவர் பிளட் டெஃபிஷியன்சி, கல்லீரலில் இரத்த குறைபாடு இருக்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இந்த நாக்கோட பரிசோதனையில் நம்ம என்னென்னத்தை பார்த்தோம்? நாக்கினுடைய நிறம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம், நாக்கினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தோம், அங்கே இருக்கக்கூடிய கோட்டிங், அங்கே மேல் பூச்சு எந்த வகையில் இருக்குன்றதை பார்த்தோம். அடுத்தது கிராக்ஸ் அண்ட் ஸ்பாட்ஸும் அந்த நாக்கில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம். இது எல்லாமே இணைந்து நம்ம ஒரு முடிவு சொல்லணும் இல்லையா, அவங்களுக்கு டங் டயக்னாசிஸாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, அவங்களுடைய உடலில் குளிர்ச்சி சார்ந்த கபம் இருக்குது. அப்போது அதை சரி செய்யறதுக்கான சிகிச்சையில் தான் நம்ம முன்னுரிமையாக கொடுக்கணும். அடுத்ததாக இந்த சிகிச்சை எப்படி இருக்கணும்? இவங்க உடம்புல இரத்த குறைபாடு இருக்குது,
மண்ணீரல்லையும் இரத்த குறைபாடு இருக்குது, கல்லீரல்லையும் இரத்த பற்றாக்குறை இருக்குது. பொதுவாக நீங்கள் பார்க்கும் பொழுது உஷ்ணத்தின் யாங்கோட டெஃபிஷியன்சியும் இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணணும், மண்ணீரல்ல இருக்கக்கூடிய யாங் ஆற்றலை யாங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். அதாவது மண்ணீரல்ல வெப்பத்தை நம்ம வலுப்படுத்துறதன் மூலமாக இந்த உடலில் அதிகமான தேக்கமாக இருக்கக்கூடிய அந்த கபமானது கரைக்கப்பட்டு வெளியேற்றப்படும். ஏன்னா ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஈரப்பதம் அப்படிங்கிறது மண்ணீரலை சார்ந்த ஒரு உடல் நிலை அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போது மண்ணீரலோட சக்தி சரியான நிலையில் செயல்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈரப்பதத்தின் அளவு உடலுக்கு தேவையான அளவுக்கு இருக்கும். இங்கே மண்ணீரலில் அந்த வெப்பம் இல்லாததால் ஈரத்தோட அளவு அதிகமாக இருக்குது. இது குளிர் சார்ந்தும் இருக்கலாம். இப்போ நம்ம மண்ணீரலை ஸ்ட்ரெங்தன் பண்ணும் பொழுது இவங்க உடலில் வந்து மண்ணீரலில் இருக்கக்கூடிய வெப்பத்தின் தன்மை அதிகரிக்கும் பொழுது அந்த ஈரப்பதம், ஃப்ளெம், டேம்ப்னஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் கல்லீரலில் இரத்த குறைபாடு இருக்குது, ஏன்னா ஓரங்களில் கிராக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இந்த மாதிரியான தொந்தரவு போக போக அவங்களுக்கு காலப்போக்கில் வேறு பெரிய தொந்தரவுகளில் கொண்டு போய் நிறுத்திடலாம். அப்போ என்ன பண்ணணும், கல்லீரலில் இரத்தத்தை வலுப்படுத்தக்கூடிய, கல்லீரலில் பிளட்டை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடிய, இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அந்த சிகிச்சையையும் மேற்கொள்ளணும். அப்போ இவங்களுக்கு பொதுவாக நம்ம என்னென்ன சிகிச்சையில் கவனம் பண்ணணும், நமக்கு வந்து மண்ணீரலில் வெப்ப ஆற்றல் யாங் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய சிகிச்சையும், கல்லீரலில் இரத்தம் குறைவாக இருக்குது அந்த இரத்த ஓட்டத்திற்கான சிகிச்சையும் நம்ம இணைந்து அளிக்கும் பொழுது அவங்களுக்கு நல்ல பலன் இருக்கும். இந்த டங் டயக்னாசிஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய டயக்னாசிஸில் ஒரே ஒரு பகுதி மட்டும்தான். இந்த ஒரு டங் டயக்னாசிஸ் மட்டுமே பத்தாது. அவங்க உடலில் இது சார்ந்து வேறு ஏதேனும் நோய்க்குறிகள் இருக்கா, அறிகுறிகள் இருக்கா, அவங்களுக்கு உபாதைகள் இருக்கா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த உபாதைகள் இந்த டங்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகுதா, ஏற்கனவே அவங்க வந்து கல்லீரலில் ரத்தம் இல்லாதது சார்ந்து ஏதோ ஒரு தொந்தரவு அவங்களுக்கு இருந்திருக்கலாம். அவங்களுக்கு ஜீரணத்திலையோ இல்லை சாப்பிட்ட உடனே ஒரு தூக்கம் வருது, கல்லீரலில் ரத்தம் அதிகமாக இல்லைன்னா அப்போ கல்லீரல் தன் செயல்பாடுகளில் கொஞ்சம் தொய்வடைஞ்சிருக்கலாம். அப்படின்னா அவங்களுக்கு வந்து உடம்பில் ஒரு மந்தத்தன்மை இருக்கலாம். இந்த மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும் இப்போ குளிர் சார்ந்து அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஈரமோ இல்லை குளிர் சார்ந்த இடங்களையோ இருக்க முடியாது, குளிரை தாங்கிக்க முடியாத ஒரு நிலை இருக்கலாம். இல்லை உடலில் இந்த ஃப்ளம் சார்ந்து வீக்கங்கள் இருக்கலாம். இந்த மாதிரியான சிம்டம்ஸும் நம்ம கண்டுபிடிச்சி புரிஞ்சுக்கிட்டு இந்த டங்கோட டயக்னாசிஸும் நம்ம இணைந்து ஒரு முடிவெடுத்து சிகிச்சை அளிக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு நல்ல சிகிச்சையும் அவங்க ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தையும் நம்மளால் கொடுக்க முடியும்.